ஆக்டிங்னா ஓகே தான், ஆனால் ஸ்டோரி தான் ஒன்றுமே இல்லை. லவ் டுடே ட்ராகன் அளவுக்கு சுத்தமாக இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சு வந்தீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா நிறையா பண்ணி வந்தோம், ஆனால் ரொம்ப போர் அடிச்சிச்சு. வெளியே எந்திச்சு வந்துடலாம், ஒன்றுமே இல்லைண்ணா, கதையே இல்லைண்ணா, அது நல்லாவே இல்லை அவ்வளோவா. ஒரு வாட்டி படத்துல மியூசிக் சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்கு ஓகே, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்தது தான் திருப்பி திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோவா ஒரு வாட்டி பார்க்கலாம். எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இது படம் பிடிக்கும்? அது ஐடியா இல்லை. எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? அது பிரதீப்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஆனால் அவர் ஆக்டிங்னா ஓகே, ஸ்டோரி தான் ஒழுங்கா இல்லை. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ப்ரோ, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. பிரதீப் ப்ரோக்காக பார்க்கலாம், படம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். மற்றபடில படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. கதை ஓகே தான், ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து வேற ஒருத்தவங்க கூட செட் ஆயிட்டாங்க, அவங்களுக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஹெல்ப் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாரு, அதுல கேஸ்ட் எல்லாம் வரும்போது அவர் நின்று ஹெல்ப் பண்றாரு. அது நல்லா இருக்கு, ஓகே தான், பெட்டர் தான். ப்ரோ லாக் இருக்கு ப்ரோ, அது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா லைக் பண்ண மாட்டாங்க. எப்படி ஒரு பொண்ணு லவ் பண்றாரு, அந்த பொண்ணு விட்டு போயிடுது, அது கல்யாணம் பண்ணி இவரே கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு விட்டு கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அந்த பையன் வந்து மேட்ரு பண்றான், அது குழந்தை போந்துடும், அப்புறம் இவருக்கு பார்த்துப்பாரு, இவங்களை இங்க இருந்து ஊரை விட்டு துரத்திட்டு இவர் தனியா வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும் ப்ரோ. அது அதனால செட் ஆகாது, ஒரு மாதிரி பிக் பாஸோட மோசமா இருக்கு. நான் நல்லா தான் ப்ரோ இருக்கு, மூவி ஜாலியா இருக்கு, ஜாலியா அப்படியே வைப்பா அப்படியே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரியான வைப்பு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே டல்லா அப்படியே லேகா போகுது. ஆனா லேக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க கண்டென்ட் வெயிட்டா வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லயே ஒரு சில ஃபன்னெல்லாம் இருக்கு. ரொம்ப சீரியஸா போற நேரத்துல கூட பிரதீப் கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல அப்படியே பேசிட்டு பசங்களை அப்படியே ஜாலியா பேசி முக பத்தி போகல, அந்த மாதிரி அப்படியே போட்டு போயிட்டாப்பு. அது வேற, அதுதான் சொல்ல வரேன். செகண்ட் ஹாஃப் லைட்டா அந்த லேகே அந்த கிரிஞ்சினால தான், அந்த கிரிஞ்சினஸ் மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பீக்கா போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃப் பீக்கா வச்சிருப்பாங்க. அந்த கிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் சொப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஓகே பண்ணலாம். 90s கிட்ஸை பொறுத்து 90s கிட்ஸ் இல்ல, நானுமே 90s தான் ப்ரோ. ஆனா இந்த 2K கிட்ஸுக்கு அந்த ஜென்சி 2K கிட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு வரும்போது இவங்களாலதான் அந்த 90s கிட்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்பாயின்மெண்ட் ஆகும். கண்டிப்பா 90s கிட்ஸ் டிஸ்பாயின்மெண்ட் ஆகும், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அந்த அவங்களோட கன்வே பண்ண லவ் தான் கொஞ்சம் கொலரா இருக்கும், தவிர மியூசிக் கூட நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். இல்ல எனக்கு நல்லா தான் தெரிஞ்சது பாக்குறதுக்கு, அவங்களுக்கு தெரியல. பிரதீப் படம் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம், இருக்குதான். எந்த மாதிரி கண்டென்ட்னா எப்படி சொல்றது தெரியலையே, சொல்ல வரலண்ணா. படம் ஃபுல்லாவே ஓவராலே நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். சொல்றது எல்லாமே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு படம். ஜென்சி தான் ப்ரோ, சும்மா என்டர்டைன்மெண்டா ஜாலியா பார்க்கலன்னா பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபல்ல இது பெருசா இல்லை, பசங்க எல்லாருக்குமே செட் ஆகும், சும்மா ஜாலியா சிரிச்சுட்டு பாக்குறதா செட் ஆகும், தவிர ஒரு ரியாலிட்டிக்கு எடுத்துட்டு வர மாதிரி படம் எல்லாம் இல்லை இது. அந்த கேஸ்ட் மட்டும் சூப்பரா பண்ணிருக்காங்க, இன்ட்ரோ பிளாக் சூப்பரா பண்ணிருக்காங்க, பிரதீப் ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ஃப்ரீ எல்லாமே செம்மையா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க, மியூசிக்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற ஏதாச்சும் இருக்கும் ப்ரோ, ஏன்னா ரியாலிட்டிக்கா எப்படின்னா இப்போ பிடிக்காத ப்ரோ, உங்களுக்குமே பிடிக்காத ப்ரோ. அது நீ பாத்தீங்கன்னா நம்ம லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போயிட்டவன் இன்னொருத்தவங்க கூட செட் ஆகிட்டது நம்ம ஹெல்ப் பண்ணோம், அதுவும் இவங்க வீட்டுக்குலாம் தெரிஞ்சு இது பண்ற மாதிரி செட் ஆகுது, வேலைக்கு அவ்வளவு சில் தான், பாக்குற அளவுக்கு இருக்கு ஓரளவுக்கு, அவ்வளவுதான். ஆமா, இந்த லாக் இருக்கும். நான் வந்து 2 படம் லவ் மூவி சூப்பரா பண்ணாரு பிரதீப் ப்ரோ, அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும், எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். படம் சூப்பரா அவரே எடுத்துட்டு போவாரு, அவரோட பேச்சுல அவரோட பாடி லாங்குவேஜ்ல என்டர்டைன்மெண்டா சூப்பரா எடுத்துட்டு போவாரு. இந்த படத்துல அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா கதை வயசு இதுதான் ப்ரோ, ட்ராப் தான். கீர்த்தி ப்ரோ கிட்ட எதிர்பார்த்தேன், ப்ரீ ரிலீஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருந்தேன், ஓகே தான், இன்னுமே பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கிறேன். மாமி எப்படி சொல்றதுன்னா, உண்மையா அவங்க லவ் பண்ணி இருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. ஒரு மாதிரி ஓவரால் அவங்க லவர்ஸ் கிடையாது, ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க லவர்ஸ் கிடையாது. ட்ரைலர் ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டுலாம் அப்படி கிடையாது, ஷார்ட்ஸ் எல்லாம் ஓவரால் அவங்க லவர்ஸே கிடையாது, ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் பாண்டிங்ல இவங்க 2 பேர் பேர் பக்காவா இருக்கு.
அப்படியே கட்டிருக்காங்க ப்ரோ. 2K உரிச்சு வச்சிருக்காங்க. 2K ஜென்சி. கொஞ்சம் ஒருத்தனுக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆகுது ஒரு 2 மாசம் 1 மாசம்னா டப்புன்னு வேற யாரா வந்துடுறான். அந்த 2K 90s கிட்ஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி டிராவல் பண்ணி அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் லவ் அவ்வளோதான், ஒரு வாரத்துல ஒரு மாசம் ஒரு 1 or 2 months மேரேஜ் பேபி அவ்வளோதான். அப்படி இருக்கு. அதுக்கு தான் அங்க வெயிட்டாவே லீடு வச்சிருக்காங்க. நீங்க பிரதீப் ப்ரோ மட்டும் பாப்பீங்க. பிரதீப் அடுத்து ஒருத்தர் வருவாரு, இன்னொரு பிரதீப் மாதிரி. அவர் தான் அங்க படமே. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் குழப்பமாவே போகும். அவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே லேகா அப்படியே ஒரு மாதிரி கிளம்சியா போகும். ஓகேவா தான் இருக்கும், ஜாலியா சாங். நான் கூட சாங் தான் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். சாங் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி முழுக்காவா ஃபுல்லாவெல்லாம் வராது, கட் பண்ணி வரும். சாய பெங்கரோட சாங் எல்லா சாங்குமே ஓவரால எல்லா சாங்குமே பயங்கரமா இருக்கு. ஒர்த்து.